திருமிகு லட்சுமி, வேலைவாய்ப்பு பிரச்சனையோ நீட் தேர்வு முறைகேடோ இந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம், சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு வாங்கன்னு பிரதமர் அழைக்கிற போது கூச்சல் குழப்பம்னே அவை முடக்கிறக்கூடிய செயலில் எதிர்கட்சிகள் ஈடுபடுறாங்கிறதான் பாஜக தரப்போட விமர்சனமா இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கும் இருக்கணும் இல்லையா, எதிர்கட்சிகளுக்கும் இருக்கணும் இல்லையா? நேற்று ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுற பொழுது எத்தனை இன்டரப்ஷன்ஸ் இருந்தது. 5 முறை 6 முறை இவர்களோட அமைச்சர்களே எழுந்து நின்று அவர் பேசுற போது குறுக்கிட்டு அவர் பேச விடாத பண்ணாங்க. சபாநாயகரோட எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்கறதே உங்களால பொறுத்துக்க முடியலன்னா 2.25 மணி நேரம் மணிப்பூருக்கு நீதி வேண்டும், மணிப்பூருக்கு நீதி வேண்டும்னே இன்னைக்கு முழக்கம் இருந்துச்சு. அவை அது அந்த கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இல்லையா? அவங்கெல்லாம் இந்தியா மக்கள் ஓட்டு போட்ட வந்த பிரதிநிதிகள் தானே. மணிப்பூரை பத்தி ஏன் பேசல? மணிப்பூருங்கிறது பத்திட்டு எரியுது சார், சும்மா இல்லை, பத்திட்டு எரியுது. அதுவும் எவ்வளோ, அதான் சார் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த பேரண்ட் ஆர்கனைசேஷன் RSS தலைவரே சொல்றாரு மணிப்பூருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை பிரதமருக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை எதிர்கட்சிகள் இல்லை. ஆனா நீட் நேத்து வச்ச முறைக்கு பிரச்சனை தான், நீட் முறைகேடு. அக்னிவீர் நேத்து திரு ராகுல் எழுப்பின அதை பத்தி எல்லாம் பேசவே, நான் தான் சொல்றேன் 10 நிமிஷம் கூட அதை பத்தி எல்லாம் பேசல சார். அக்னிவீரா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், 2 லைன் பதில் தான் சார். 40% ஆஃப் த டைம் அவர் காங்கிரஸ எலெக்ஷன் மேடைகள்ல எப்படி அட்டாக் பண்ணுவாரோ, புள்ளி விவரத்தோட காங்கிரஸோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அதை பத்தி பேசினாரு. நேரு இருக்காரு, சிறுபிள்ளைத்தனமா இருக்காரு, கட்டி பிடிக்கிறாரு, கண்ணடிக்கிறாரு. அவை மாண்பு தெரியல ராகுல் காந்திக்கு அப்படின்னு ஒரு பிரதமர் பேச வேண்டிய ஒரு பிரதமர் கிட்ட இருந்து நாடு எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் ராகுல் நடந்துக்கிறதுனால தானே ஒருத்தரை கட்டி பிடிக்கிறது தவறா? எனக்கு புரியல. தப்பு தவறா? அதுல என்ன தவறு? இவர் போய் வெளிநாடுகள்லாம் டிராவல் பண்ற போது அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிறாருல, அதுல என்ன தவறா? இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காமிக்கிறது, ஒரு அஃபெக்ஷன் காமிக்கிறது, இதெல்லாம் தவறா? இப்ப அவரோட பிரதமர் தான் சார். கட்டி பிடிச்சு கண்ணடிக்கிறது தப்பு, கட்டி பிடிச்சி அத ஒரு நக்கலா கண் அடிக்கிறது தப்பு. நான் கூட அண்ணன் மணி அண்ணன் கட்டி பிடிச்சு சபீர் அண்ணனுக்கு ஒரு கண் கொஞ்சம் காட்டட்டா, அது எப்படி இருக்கும் நான் காட்டுறப்போ. அதாவது கட்டி பிடிக்கிறது இங்க தப்பு கிடையாது, அக்கிங்கன்றது தப்பு கிடையாது. அத ஒரு கிண்டல் பண்ணி ஒரு நக்கு கண்ணடிக்கிறது இருக்கு. எப்படி இருக்கு பிரைம் மினிஸ்டர் கட்டி பிடிச்சு கண்ணடிக்கிறது ஒரு குழந்தைத்தனம் இல்லையா? அதான் பிரைம் மினிஸ்டர் கேட்டார். அதாவது இவங்க ராகுல் சிறுபிள்ளைத்தனம் இல்ல, நினைச்சுப்பாங்க. நீட்ட பத்தி எங்க நான் ஏர்போர்ட்டுக்கு போனா பயமா இருக்கு, ஏர்போர்ட் கூரை மேல விழுது, ட்ரெயின் டிராவல் பண்ணா சப்ஜெக்ட் வந்தாங்க. ஆமா, உங்கள மாதிரி நான் என்ன கண்ணடிக்கிறத பத்தி பேச முடியும்? நான் பேச விடுங்க. சோனியா காந்தி அம்மா தான் ரிப்பன் கட் பண்ணாங்க அந்த ஏர்போர்ட். அத கொஞ்சம் பார்த்து 10 வருஷம் சோனியா காந்தி அம்மா அதோட மெயின்டனன்ஸ் பண்ணாங்க. நேரு மேல அந்த பழிய போட வேண்டியதானே? அவர் மெயின்டனன்ஸ் பண்ணல சொல்ல வேண்டியதானே? காது கேட்கும், யாருக்கு போடணும், அதை இம்ப்ளிமென்ட் யாருக்கு பண்ணணும்? காதுல நல்லா கேட்கும் எனக்கு. சரி, மெயின்டனன்ஸ் யார் பண்றது? நான் என்ன சொல்றேன், ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருக்கட்டுங்க. அத இன்னோ உடனே அந்த ஏர்போர்ட்டை இப்போ அதை ஆரம்பிச்சது சோனியா அம்மா மன்மோகன் சிங் காலத்துல தான்ன்றத ப்ரூஃப் பண்ண தரேன். நான் என்ன கேட்கிறேன், நடந்திருக்கு. அது ஒரு விபத்து நடக்குது. நேரு கட்டுன ஏர்போர்ட்டுங்க இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அதுக்கு மோடி தான் காரணமா? அதுக்கு மோடி தான் காரணமா? நான் கேக்குறது ஒரு பில்டிங், ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க. இப்போ ஒரு பிரிட்ஜ் இன்றைக்கும் அம்பேத்கருக்கும் நேருக்குமான சாராய சாவு நடந்திருக்கு. சாராய சாவு நடந்திருக்கு. ஒரு நொடி சார், நான் கேக்குறது ஒரே ஒரு நொடி. தமிழ்நாட்டுல சாராய சாவு நடந்திருக்கு. நீங்க டைவர்ட் பண்ண வேண்டாம். இன்றைய ஸ்பீச்ல திரு அம்பேத்கருக்கும் திரு நேருக்கும் இடையிலான உறவு, அதுல ஏற்பட்ட சிதிலம், அது குறித்து பிரதமர் பேசுறாரு. திரு ஜெகஜீவன் ராமுக்கும் திரு இந்திரா காந்திக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, நட்புல ஏற்பட்ட பிரச்சனை, இவர் பிரதமர் ஆக்க விடல இந்திரா காந்தின்னு அவர் பேச. என்ன கேக்குறாங்கன்னா, இதெல்லாம் தேவையா? 50 எமர்ஜென்சி பத்தி பேசுறாரு. இதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்துட்டாரு. மணி சார் குறிப்பிட்ட மாதிரி ஒரு கேள்வி மட்டும் மக்கள் பாக்குறாரு. மணி சார் குறிப்பிட்டது மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு ரோட் மேப் இன்னைக்கு பிரதமர் கொடுப்பாரு, நாடாளுமன்றத்துடைய முதல் உரையில அவர் குறிப்பிடுவார் என்ற எதிர்பார்ப்பு தானே வாக்காளர்கள். மணி சார் சொன்ன மாதிரி ரோடு மேப் எல்லாம் எங்க மோடிஜி கொடுக்க தான் போறாரு. அது எங்கேயும் போறது இல்ல.
ஆனா எதிர்க்கட்சி தலைவர் நேற்று காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவர் பேசுனதுக்கு மோடிஜி பதில் பேசாம உட்கார்ந்துட்டா மோடிஜி பயந்துட்டாருன்னு உடனே ஒண்ணு சொல்லுவீங்க. அதுவும் 10 நிமிஷம் நான் கேட்கறதுங்க, நான் என்ன சொல்றேன், 40 நிமிஷம் எமர்ஜென்சியை பத்தி மோடிஜி பேசுறாரு. அதிகமான கஷ்டப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு வருத்தமா இருக்குது எனக்கு. ஏன்னா அதையும் ஞாபகப்படுத்தி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படியே காங்கிரஸ் வந்து உலகத்துல புனிதர் மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உலகத்திலே இந்தியாவிலே அதிகமான சஃபர் ஆன ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ட்ரெயினை பத்தி பேசுவோமா, அது திராவிட கட்சி பத்தி சரி ஓகே அத பத்தி பேசுறதுக்குள்ள வரல. காஷ்மீர்ல ஏன்னா எந்த கூட்டணி வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாகுபலி போல வந்து இவங்களை பாதுகாக்கிறது ஸ்டாலின் தான். ஸ்டாலின் சார் தான் பாதுகாக்கிறார் இவங்களை. இவங்க இல்லைன்னா தமிழ்நாட்டுல இவங்க தமிழ்நாட்டுல நாங்க ஜீரோன்றாங்க. நாங்க நிரூபிச்சிட்டோம். அண்ணாமலை தலைமையில எங்களுடைய கட்சி எங்களுடைய நிரூபணம் பண்ணிடுச்சு. இவங்களால பண்ண முடியுமா? சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப தூரம் வெளிய போய் பேசி சொல்ல வேண்டியதுதானே. இல்ல எது சொன்னாலும் பிரைம் மினிஸ்டருக்கு அக்கவுண்டபிலிட்டி இல்ல. அவர் அரசாங்கத்தை நடத்துறாரு. அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் அனுப்புறாங்கல்ல, அவங்களுக்கும் அக்கவுண்டபிலிட்டி இல்ல. காங்கிரஸ்க்கு தான் அக்கவுண்டபிலிட்டி. மக்கள் ஒரே காங்கிரஸ் தான் அதுதான் அந்த மாதிரி தான் எங்களை கேள்வி கேக்குறீங்க. அதான் நீங்க எங்களை கேள்வி கேக்குறீங்க. பழைய கதையை பேசினாவே கஷ்டம். மிசால 1,40,000 பேர் கொண்டு போய் உள்ள போட்டது அதெல்லாம் சொல்லுங்க சார். ஏன் சொல்லுங்க, நாட்டுக்கு சொல்லணும்ல. அத சொல்றதுக்கு தான் பதட்டம். அத சொன்ன உடனே பதட்டம். அது சொல்லினா இருக்கும். 240க்கு வந்திருக்கீங்க. அதாவது பரவாயில்ல. அடுத்து 50 ஆண்டுகள் ஆட்சியில இருந்து 3 தடவை 15 வருஷமா போயிடுச்சு, கொல்ல போயிடுச்சு. எல்லா மாநிலமும் சங்கு ஊதியாச்சு. இப்ப இருக்கிறதுல எதுக்கு கஷ்டம்? நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து 240 ஏன் 400 வரணும்? 272 நாங்க நிரூபிச்சிட்டோம்ல, அது போறோம்ல, அவ்வளவுதான் மேட்ரு. 130 அதெல்லாம் ஜோசியம் பாத்துக்குங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த வேலையில நாங்க இருக்கிறோம். புதுசா உள்ள வாங்க. நான் என்ன கேக்குறேன், 240 இருந்தா மெஜாரிட்டி எங்களுக்கு தானே கொடுத்திருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டில அப்படி 100 கூட தாண்டல. அந்த மாதிரி அக்கவுண்டபிலிட்டியோட நடந்துக்கிறோம். ஒரே ஒரு நொடி. நீங்க பெரும்பான்மையெல்லாம் பெற்று கூட்டணியோட ஆட்சி பொறுப்புக்கெல்லாம் வந்தாச்சுல்ல, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. ரோட் மேப் என்ன, உங்களுடைய செயல் திட்டம் என்னன்னு கேக்குறாங்க. பதில் இன்னைக்கு பிரதமர் உரையில இருந்து நடக்கக்கூடிய ஆட்சி வலிமையாக இருக்கும் எங்க பிரைம் மினிஸ்டர் ஒரே வார்த்தையில சொல்லிருக்காரு. சொல்லிட்டாருல, இதற்கு என்ன இருக்கு? அவர் சொல்லிட்டாரு. நாங்க 3வது சொல்லிட்டாரு, அலோ பண்ணலாம் அவரை. 3 மடங்கு நாங்க வேலை செய்ய போறோம். 3 மடங்கு பலனை மக்கள் பெற போகிறார்கள்னா வேலை செஞ்ச விட்டாதானே அந்த பலனை கொடுக்க முடியும் மக்களுக்கு. ஆளுங்கட்சி முதல்ல அந்த 2 மடங்கு அவங்க வேலை பார்த்தாங்க இல்லையா, கடந்த 2014-19 அதுல நடந்திருக்கக்கூடிய தவறுகள் அப்படின்றது தான் வந்து எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுறாங்க. நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு புது பிரச்சனையை எடுத்துட்டு வந்து இந்த கவர்மெண்ட் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. கவர்மெண்ட் இஸ் அ கண்டினியூட்டி. பார்ட்டிகள் மாறும், ஆனா திட்டங்கள் அரசாங்கம் அப்படின்றது செயல்பட்டு கொண்டே இருக்கும். கட்சிகள் மாறும். அப்போ இன்னைக்கு 10 வருடங்களாக இந்த நாட்டுல என்ன நடந்திருக்கு, இந்த நாட்டுல பல விஷயங்கள் மாறி போயிருக்கிறது, பல புது விஷயங்களை பாஜக உள்ள கொண்டு வந்திருக்கு. அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதனால மக்களுக்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது, அதனால மக்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா. இதுக்கு முன்பு அந்த ஸ்பேஸே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு இதுக்கு முன்பு அந்த ஸ்பேஸ் வந்து பெரிய அளவுக்கு அவங்களால வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள அவங்க ரொம்ப கம்மி நம்பர்ஸ்ல இருந்தாங்க. கத்துனாலோ கூச்சல் போட்டாலோ பெரிய அளவுக்கு வந்து கேட்காது. அரசும் வந்து அதை செவிசாய்க்காது. நீங்க மோடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீச் கூட பார்க்கும்போது கடந்த ஒரு 10-15 வருஷமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை விட காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட காங்கிரஸ் கட்சி மீது, காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தது என்ன ஆகும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க எதிர்கட்சியில இருப்பாங்களா அல்லது பார்வையாளர் மடத்துக்கு போயிருவாங்களா அப்படின்ற அந்த கவலை என்பது மோடிக்கு தான் அதிகமாக இருக்கு. இல்ல எதிர்கட்சி வேணும்னு நினைக்கிறார். பலமான எதிர்கட்சி அந்த நல்ல எண்ணெல்லாம் அவருக்கு கிடையாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க எப்ப எதிர்கட்சி நீங்க நல்ல சொல்றேன் கேளுங்க. ஏன் சொல்றேன் நீங்க என்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு இல்ல என்னைக்கு நீங்க எதிர்கட்சிகளுக்கு மதிப்பு அளித்து இருக்க வேண்டும் அப்படின்னா எப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து குறைவான நம்பர்ஸ்ல இருக்காங்க பாருங்க. உங்க அரசாங்கத்தை எதிர்த்து அவங்களால வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த நாடாளுமன்றத்துல பேச முடியலன்னா கூட அவங்க குறைவான நம்பர்ஸ் இருக்கும்போது அந்த எதிர்கட்சியை அனுசரிச்சு அந்த எதிர்கட்சியை கொஞ்சம் அகாமடேட் பண்ணி மோடி பிரதமராக இருக்கும்போது அவர் நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கூச்சல் குழப்பம் அப்படின்றது இருக்காது. அவர் அதை செய்யவில்லை. ரெண்டாவது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது பிரிட்ஜ் ஓபன் பண்ணா அதுக்கு வந்து மோடியோடைய இமேஜ், மோடி அந்த பிரிட்ஜ்ல நடந்து போவாரு. அதே பிரிட்ஜ்ல தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு மோடி பொறுப்பு கிடையாது.
ஒரு பெரிய பிரிட்ஜை வந்து கடல்ல போற பாலத்தை ஓபன் பண்ணி வச்சாருன்னா அதற்கு பெருமை என்பது மோடிக்கு சாரும். ஆனா அதே பிரிட்ஜில் ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா அது வந்து அந்த துறை அமைச்சர் தான் அதற்கு காரணம், நாங்க காரணம் கிடையாது அப்படின்னு ஒரு டெஃப்லான் கோட்டிங் போட்டு பிரதமரை பாதுகாத்து இன்னைக்கு பல விஷயங்கள் அவருக்கு நேர் எதிராக நின்று எதிர்கட்சிகள் எழுப்பும் போது கூட அதை பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் அவர் இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இந்த 15 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு மோடி மணிப்பூர் குறித்து பேசினது 2 நிமிஷம் தான். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா, 3/4 மணி நேரம் அவர் வந்து எல்லாத்த பத்தியும் பேசினாரு. எதிர்கட்சிகள்லாம் அப்படி ஏஞ்சி வெளில போகும்போது மணிப்பூர் அப்படின்னு 2 நிமிஷம் தான் பேசினாரு. அதுதான் மோடி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை.